வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டேட்டும் தெளிவாக தெரியுது பாருங்க. இன்னைக்கு 7ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு வந்து சிபி வேலைக்கு போயிட்டா, அதனால் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். அவள் வர்றதுக்குள்ளே ஒரு பிரியாணியை சமைச்சு அவளை வந்து அசத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்து சமையலும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது வந்து பிரியாணியாக இருக்க போகுதா இல்லை பெரிய ஆணியாக என் தலையில் இறங்க போகுதா அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரியாணியை சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க நண்பர்களே. யூடியூப்பில் 20 நிமிஷத்தில் பிரியாணியை செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் தான் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொன்றா கடையிலேருந்து பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு. தயிர், பிரியாணி மசாலாக்கள், சில்லி மசாலா, சில்லி பவுடர். சரி, ஓகே, இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜீ பூம்பா நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே சமைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சிபியே வந்துடுவா போல். வெங்காயம் எல்லாம் உரிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் போலான்னு கண்ணில் தண்ணி. சரி, இருந்தாலும் இறங்கிட்டோம், இனி முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு யூடியூப் சேனலில் இருந்து தான் வந்து பார்த்தேன், செஃப் தீனாவோடது. அதில் ஒரு கிராமத்துக்காரங்க கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து ஒரு அக்கா தான் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கோவை ஸ்டைலில் வந்துட்டு ஒரு வெஜ் பிரியாணி செய்யலான்னு சொல்லி நானும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம்லாம் வந்து அவங்க தட்டி போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 தடவை செஞ்சு பார்த்துட்டேன் பிரியாணி. ஃபஸ்ட் டைம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. கடை பிரியாணியெல்லாம் தோற்றுரும், அந்தளவுக்கு செமையாக வந்துச்சு. அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி செகண்ட் டைம் செஞ்சேன், சொதப்பல் ஆகிடுச்சு. அதாவது எதுவுமே எந்த பிரியாணியுமே சாப்பிட முடியாத அளவுக்கு மோசமாக இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது. பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து அரைச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. இனி ஒன்று அரிசி போட வேண்டும். அரிசி போட்டு வெளியே எடுத்து தம் போட்டால் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தயார். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்டு இல்லை, நான் சொல்கிறத விட அவள் சொல்கிறத கேட்போம் எப்படி இருக்கு. வெயிட், கீப் வாட்ச். எடுத்து போடுவோமா? ஒரு கையில் பண்ண முடியல, போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன். மக்களே, ஃபைனலாக எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தம்மு மட்டும் போடணும், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்குது. அரிசியும் அந்த தண்ணியும் பாதி இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் எடுத்து அரிசியை மட்டும் செக் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தம்மும் போட்டோம்னா பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணுவோம். நண்பர்களே, தம்மும் போட்டாச்சு, அவ்வளோதான். நீ நெக்ஸ்ட்டு சிபியை போய் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் மிச்சம். ஒரு மனுஷன் இவனை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கானே, அதான் சொல்கிறது இல்லை. இங்கே வாரு, பேப்பரை இது பண்ணிட்டானே, அதை இது பண்ணிட்டானே சொல்லிட்டு திட்ட வேண்டியது. சர்ப்ரைஸ் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீயே ஒரு இதைய தம்மை உடச்சி பார்த்து சொல்லு. சொல்றியா? சரி வா, அதுக்குள்ள ப்ராசஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிட்டு. அவ்வளோதான். எப்படி இருக்கு பிரியாணி? கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி கடைசியில போடுவாங்களா கிண்டிட்டு? கொத்தமல்லி எல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லாதது. சும்மா போ. என்ன கொத்தமல்லியை போடுறதுனா காம்ப போட்டிருக்கேன். இல்ல பாரு, நீ பாத்தியா லைட்டா பட்டுருச்சு போல இருக்கு இல்லையா? பரவாயில்ல, ஓரளவுக்கு இதாக தானே இருக்கு. ஸ்மெல்லு வருதா? பிரியாணிக்கு உண்டான ஏதாவது அறிகுறி தெரியுதா? ஏதோ பிரியாணி ஊதுபத்தியை போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா
ஊதுபத்தியா? இது ரியல் பத்தி லூஸு. அது லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. தண்ணி லைட்டாக பத்தல போனாங்க. லைட்டாக தான், ஒன்றும் இது கிடையாது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிரியாணி பண்ணியிருக்கானே, பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். யாரு கேட்டா இந்த சர்ப்ரைஸ்லாம்? வேணுங்கிற சர்ப்ரைஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேண்டாத அன்வான்டட் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுங்க. பார்த்தீர்களா நண்பர்களே, உங்கள் மனைவிக்கு சண்டே சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. அதோட அந்த ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. உப்பு எங்கே போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன் நிறைய கரெக்டாக போட்டிருக்கேன். நண்பர்களே, பிரியாணியை பாருங்கள். பிரியாணி இது வந்து நீ செஞ்ச, நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன் இப்படி வளர்றேன்? இல்லை, நான் செஞ்ச சில்லின்னு சொல்ல வேண்டாம். பிரியாணி ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாய் சாப்பிடவா? சாப்பிட்டு பாரு. இது வந்து ஆனியன் பிரியாணின்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் வெங்காயம். அப்போ அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சில்லி வச்சுக்கலாம். அதாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வெங்காயம் வச்சுக்கலாம். தயிர் சட்னி செய்யல. ஓகே. நீ அப்படியே சாப்பிட்டு மொக்கையா இருக்குன்னு சொல்லி சொன்னதான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சில்லியோட சாப்பிட்றது வெயிட் நல்லா இருக்கும். பரவாயில்ல. அடுத்து என்னோடது வெயிட். மழை பிரியாணி. இதை விட என்ன வேணும்? இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு வந்த மனைவிக்காக இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணியோ ஏதோ ஒன்றும் செஞ்சு வச்ச ஒரு கணவனுக்கு, ஒரு பாவப்பட்ட கணவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலாமே, கொஞ்சம் வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் நெக்ஸ்ட்டு என்னுடைய பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறேன். ஓகே, பாய் பாய். இருந்தாலும் அப்ரிசியேஷன் கிடைக்கல, என்ன பண்ணுறது?